கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்து மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதொரு இனிய குடும்ப வாழ்ங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாவே இந்த பணம் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. இந்த வார்த்தையின்படி நீங்களும் உங்கள் குடும்பம் வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியின் குடும்பம், ஏதேன் குடும்பம், சமாதானத்தின் குடும்பம் தேவனாகிய கட்டாயமாக வாழ வைப்பாங்க. ஜெபத்தை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஜெபத்தை குறித்து ஒரு செய்தியை பார்ப்போம். எஸ்ரா 10:1. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலின் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து குடியேற்று ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அப்போ என்னாச்சுன்னா, இப்போ அடுத்த இன்னொரு வசனம் படிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2வது வசனம் படிக்கிறேன். அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கேனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களுக்குள்ள அந்நிய ஸ்திரிகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்தில் இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு அப்படின்னு என்னது வசனம் போட்டிருக்கு. அப்போ முதல்ல வசனம் நான் படித்தது போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, எஸ்ரா வந்து விண்ணப்பம் பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு, அறிக்கையிடுறாரு, அழுது தேவனுடைய சமூகத்தில் நினச்சிதாரு, அறிக்கையிடுறாரு எஸ்ரா. அப்போ அதுக்கு இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு 8:8 பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்கள். அப்படியே நாங்கள் உபாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டாருன்னு. அப்போ நம்ம வந்து என்ன உபாசம் பண்ணியும் எஸ்ரா வந்து என்ன செஞ்சிருக்காரு, ஜோம் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்குன்னு கொஞ்சம் தெரிந்து கொண்ட மக்களை வச்சுட்டு எஸ்ரா என்ன செய்தார், இஸ்ரவேல் மக்களுடைய அந்த சபை வந்து என்ன செய்து இடிக்கப்பட்டுட்டு, அப்போ அதில் என்ன ஆச்சுன்னா ஒரு பாவம் வந்து என்ன செஞ்சுட்டு வந்ததுனால தான் சபையை வந்து என்ன செய்கிறார் ஆண்டவர், அங்கே உள்ள ஒரு ராஜா, ஒரு சத்ருவாக இருக்கக்கூடிய அந்த ராஜா கையில் என்ன செஞ்சுட்டாரு, சபையாக கர்த்தர் ஒப்பு கொடுக்குறாரு. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் பாவம் செஞ்சதுனால அந்த பாவத்தின் நிமித்தம் என்னது சபை வந்து உடைக்கப்பட்டு போகுது. அதனால் மக்கள் என்ன செய்கிறாங்க, திரும்ப அந்த சபையை கட்டணும் அப்படின்னு சொல்லி எஸ்ரா என்ன செய்தார், அதில் கொஞ்சம் பாரப்படுறாரு. அதுக்காண்டி தேவன்ட்ட என்ன செய்தார், விண்ணப்பம் பண்ணுறாரு. இஸ்ரவேல் மக்கள் சபையார் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் என்ன செய்தார், அழுது விண்ணப்பம் பண்ணுறாரு, உபாசம் பண்ணி விண்ணப்பம் பண்ணுறாரு. அப்போ அந்த விண்ணப்பம் பண்ணும்போது தான் தேவன் வந்து அந்த ஜெபத்தை கேட்டாருனாலும் வசனம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாவம் அந்த என்ன அந்நிய ஸ்திரீகளை வந்து என்ன செஞ்சிடறாங்க, இஸ்ரவேல் மக்கள் ஒரு சிலவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, விவாகம் பண்ணியிருந்தாங்க, கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, விருத்த சேனை இல்லாத பிள்ளைங்க சகோதரிகளை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து விருத்த சேனை இல்லாத பிள்ளைங்களுக்கும் விருத்த சேனை உள்ள இஸ்ரவேல் மக்களுக்கும் சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லாத பிள்ளைங்கள் என்ன செஞ்சிடறாங்க, இஸ்ரவேலில் ஒரு சிலவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த அதே 10 அந்த வசனத்தை மீதி படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பாவத்தை வந்து என்ன செய்கிறாங்க, அந்த எஸ்ரா கிட்ட வந்து சொல்கிறாங்க, சொல்லி நாங்கள் பண்ண அந்த பாவத்தின் நிமித்தம் தான் சபை என்ன செஞ்சுட்டு உடைக்கப்பட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஏதோ நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு சிலவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி, கிறிஸ்தவ சகோதர சகோதரி அபிஷேகம் பெற்றிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருப்பீங்க, ஜெப வாழ்க்கையில் நல்லா இருந்திருப்பீங்க. திடீர்னு ஜெபமே உங்களுக்கு வராமல் போயிருக்கும், திடீர்னு அந்நிய பாஷையே உங்களுக்கு வராமல் போயிருக்கும். அப்போ அதை பார்த்தீங்கன்னா ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று இருந்திருக்கும் கண்டிப்பாக. இப்போ எப்படி இஸ்ரவேலில் ஒரு சில மக்கள் பாவம் செஞ்சோன்னு அந்த பாவத்தை அறிக்கையிடுறாங்க ஆண்டவர் சமூகத்தில், அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், அந்த பாவம் ஏதாவது ஒரு பாவம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, யார் மனசையாக காயப்படுத்தியிருப்பீங்க, யாருக்காவது வந்து கெடுதல் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா வந்து யாராவது ஒருத்தங்களுடைய இருதயம் காயப்படுற அளவுக்கு பேசியிருப்பீங்க. இப்படி ஏதாவது ஒரு பாவம் பண்ண போய் தான் ஆண்டவர் என்ன செய்வார், சத்ருவோட கையில் உங்களுக்கு வந்து அந்த ஜெபம் இல்லாமல் சத்ரு உங்களுக்கு ஏதாவது பிசாசு மாதிரி ஆவியில் உள்ளவங்க ஏதாவது உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். நீங்கள் பண்ண பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, சத்ரு கையில் உங்களை ஒப்பு கொடுத்துருப்பாரு. அதனால உங்களுக்கு ஜெப வாழ்க்கை இடிந்து போய் விழுந்திருக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஜெப வாழ்க்கை இடிந்து போய் விழுந்திருக்கலாம். உங்கள் இருதயங்கிற ஆலயம், இயேசுவால் இருந்த இருதயங்கிற ஆலயம் நீங்கள் பாவம் பண்ணது நிமித்தம் அது என்ன செஞ்சிருக்கலாம், உடஞ்சி போயிருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு அபிஷேகம் பெற்ற சகோதர சகோதரி நீங்க பண்ண அந்த பாவம் அக்கிரமம் யாரா மனுஷங்களுடைய இருதயத்தை காயப்படுத்துற மாதிரி பேசுனது, அது மூலிமா உங்களுடைய அந்த அபிஷேக வாழ்க்கை, அந்த அபிஷேகங்கிற ஜெப வாழ்க்கை உடஞ்சி போயிருக்கலாம். ஆனால் அந்த அபிஷேக வாழ்க்கை உடஞ்சதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீங்க. அந்த காரணம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உபாசம் பண்ணி, இப்போ எஸ்ரா நினச்சிதாரு உபாசம் பண்ணார், அழுது அறிக்கையிடுறாரு. அதே மாதிரி நீங்களும் உபாசம் பண்ணி அதை அழுது அறிக்கையிடும் போது திரும்ப உங்கள் ஜெப வாழ்க்கை என்ன செய்யும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால உங்களுக்கு ஜெப வாழ்க்கை என்ன செய்யும், கெட்டப்படும். அதே மாதிரி உங்கள் அபிஷேகம் திரும்ப என்ன செய்யும், புதுப்பிக்கப்பட்டு இரட்டத்தனையான அபிஷேகத்தோடு நீங்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த வல்லமே தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்,
செய்யணும்? அறிக்கையிட்டு அழுது ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஜெபம் இல்லைன்னா உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஜெபம் தான் என் வாழ்க்கையில் எல்லாமே, நான் ஜெபம் பண்ண முடியலையே அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? அதை வந்து ரொம்ப ஒரு பெரிய பாரமாக நினைக்கணும். ஐயோ என் ஜெப வாழ்க்கை திடீர்னு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், அபிஷேகத்தை நிரம்பிச்சு பின்ன ஜெபிச்சு அந்த ஜெபம் எனக்கு இல்லாமல் போயிட்டேன். நான் அபிஷேகம் பெறாட்டினாலும் ஆண்டவர்கிட்ட நான் வந்து அறிக்கையிட்டு நல்லா உற்சாகமாக நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணும், அந்த ஜெபம் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு நினைச்சணும். நீங்கள் வந்து அது போயிட்டா அதில் என்ன இதில் நான் பாவம் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உணரணும். அதை உணர்ந்து தேவனோட சமூகத்தில் நீங்கள் முழங்கால் பட்டு அதுக்கு உபாசம் பண்ணி அதை அறிக்கையிட்டு அழுது, ஆண்டவரே என் ஜெப வாழ்க்கையை திரும்ப கொடுங்கப்பா, என் இருதயத்தில் நீங்கள் வாசம் பண்ணுமப்பா, திரும்ப என் இருதயத்தில் ஆலயமாக நான் உங்களை கட்டணுமப்பா, அப்படின்னு ஆலயம் கட்டப்படணும் ஆண்டவரே அப்படி நீங்கள் அறிக்கையிட்டு அழுது அது உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா திரும்ப உங்கள் இருதயங்கிற அந்த ஆலயத்தில் அந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்து வாழ்கிற அந்த ஆலயம் திரும்ப கட்டப்படும். நீங்கள் இழந்து போன அந்த அபிஷேகம் ஜெபமும் திரும்ப என்ன செய்யப்படும்? புதுப்பிக்கப்பட்டு உங்களுக்கு கட்டப்படும். இது கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க? அப்போ அவன் எஸ்ராட்ட என்ன சொல்கிறான்? அந்த பாவம் செஞ்சதில் ஒரு சில சகோதரங்கள் என்ன செய்கிறாங்க? அந்நிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணவங்க, நாங்கள் அவங்கள ஒதுக்கி வச்சிடுறோம், திரும்ப என்ன செய்யட்டும், சபை கட்டப்படட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை ஒதுக்கி வைக்கணும். ஒதுக்கி வைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் இங்கே சிலவங்க என்ன பண்ணுறாங்க? உலகத்தில் ஒரு கால் வச்சுக்கிட்டாங்க, ஜெப வாழ்க்கையில் ஒரு கால், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கால் வச்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கீங்களா? உங்கள் இருதயத்தை யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏன்னா கடைசி காலகட்டத்தில் இருக்கும், ஜெபம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் இருதயத்துங்கிற அந்த ஆலயம், அந்த இருதயத்தில் வந்து இயேசு கிறிஸ்து அந்த ஆலயமாக வாழ்ந்தா தான் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க முடியும். ஏன்னா பிசாசு உங்கள் பரிசுத்தத்தை எப்படினாலும் குலைப்பான். அதனால் நீங்கள் இப்போ அந்த அவன் இஸ்ரேவேலில் உள்ள அந்த நான் படித்த அந்த ஒரு சகோதரன் என்ன செய்கிறேன்? நாங்கள் அந்த அந்நிய ஸ்திரிகளை ஒதுக்கி வைக்கிறோம், ஆலயம் கட்டப்படட்டும், கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படட்டும், நாங்கள் பண்ண தப்பு தானே அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறோம். நீங்களும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை ஒதுக்கணும். உங்களுக்குள்ள ஏதாவது கண்களில் இச்சை இருக்கா? இல்லைன்னா ஏதாவது பாவ காரியங்கள் இருக்கா? ஏதாவது பேசுறதுல யார் மனசையும் காயப்படுத்துகிற மாதிரி பேசுறீங்களா? இல்லை உங்கள் சிந்தைக்குள்ள தேவையில்லாத ஆண்டருக்கு விரோதமான எண்ணங்கள் வருதா? அதெல்லாம் ஒதுக்குங்க. ஒதுக்குனாதான் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் என்ன செய்வார்? மகா பெரிய ஆலயமாக வாழ முடியும். அந்த ஆலயம் திரும்ப கட்டப்படும். நீங்கள் அந்த பாவத்தை ஒதுக்காம, அந்த அக்கிரமத்தை ஒதுக்காம, அந்த கண்களில் உள்ள இச்சையை ஒதுக்காம, அதுக்கப்புறம் நீங்கள் ஜோம் பண்ணி ஆலயத்தை கட்டுங்கன்னா கட்டப்படாது. ஓப்பனாகவே சொல்கிறேன், கட்டப்படாது. அப்போ ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்திட்டு ஆண்டவர் சமூகத்தில் அழுது நீங்கள் என்ன செய்யணும்? உபாசம் பண்ணி ஜெபிக்கும் போது உங்கள் இருதயங்கிற அந்த ஆலயம் திரும்ப கட்டப்படும். அந்த உடஞ்சி போய் கிடக்கக்கூடிய, அந்த ஜெபமே இல்லாமல் உடஞ்சி போய் கிடக்கக்கூடிய ஆலயம் திரும்ப கட்டப்படும். அந்த அபிஷேகத்தை இழந்து போய் கிடக்கக்கூடிய அந்த ஆலயம் திரும்ப கட்டப்படும். அதுதான் எஸ்ரா மூலியமா திரும்ப அந்த ஆலயம் கட்டப்பட்டுச்சு. அப்போ அதே மாதிரி உங்கள் ஆலயம் கட்டப்படணும்ல? யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, உண்மையாக நடந்த சாட்சி, அடிக்கடி போய் நான் ஜெபிக்கக்கூடிய சகோதரி, ஆவியானவர் என்ன கொண்டு தொட்டா அந்த சகோதரி என்ன செய்வாங்கன்னா அபிஷேகத்தில் நிரம்பி அந்த என்ன சொல்கிறதுன்னா புறா மாதிரி அப்படி பறப்பாங்க, நல்லா ஜோம் பண்ணுவாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்நிய பாஷைகள் அப்படி பேசுவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு அந்நிய பாஷை இல்லாமல் இந்த சைக்கிள் டியூப்பு பஞ்சர் ஆன மாதிரி புஷ்ஷுன்னு போயிருக்காங்க. நான் எவ்வளோ ஜோம் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த ஆவியானவரை திரும்ப புதுப்பிக்க செய்வார் கர்த்தர் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஜோம் பண்ணேன். அவங்க அசையவே இல்லை, மூன்று இருக்காங்க. ஏன்னா காரணம், அவங்க வீட்டில் ஒரு சத்ரு. இப்போ எப்படி ஆண்டவர் வந்து அந்த ராஜாவோட கையில், அந்த சத்ருவோட கையில் எப்படி இஸ்ரேல் மக்களை ஒப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி அந்த சகோதரியோட வீட்லேயும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக சத்ரு பிசாசு செய்வனாவி பண்ணுற குடும்பம் இருக்குது. அப்போ இவங்க மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குது. இவங்க வந்து என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஊழியக்காரங்களே ஜெபிக்கணும், ஊழியக்காரங்க ஜெபத்து மூலியமாக தான் விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த சகோதரி உபாசம் பண்ணி ஜோம் பண்ணுங்கக்கா, நீங்கள் கொஞ்சம் ஆயத்தப்படுங்கக்கா, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்கக்கா அப்படின்னா அதை செய்ய மாட்டாங்க. அதை செய்யணும் மாதிரி இவங்களுக்குள்ள என்ன பாவம் இருக்குது, ஆண்டவருக்கும் இவங்களுக்குள்ள அந்த கனெக்ஷன் எதனால துண்டிக்கப்பட்டது அப்படிங்கிறத இவங்க ஆராய்ந்து பண்ணுறது கிடையாது. அதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் உபாசம் பண்ணி ஜெபிக்கும் போது திரும்ப அவங்க அபிஷேகம் என்ன செய்யும்? கட்டப்படும். அவங்க இப்போ வரைக்கும் அந்த அபிஷேகத்தில் இன்னும் நிரம்பி ஜெபிக்காம தான் இருக்காங்க. காரணம், அவங்களுக்குள்ள என்ன பாவத்தில் விழுந்தோம், எதனால சத்ரு மாந்திரிய மந்திரம் பண்ணுற ஆவிகள்கிட்ட நான் விழுந்து கிடக்கேன், அதில் ஏன் எழும்ப முடியல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறத அதை அறிக்கையிட்டு உபாசம் பண்ணி ஜெபிக்கணும், ஜெபம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஜெபத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அக்கா அப்படி விழுந்து கிடக்காங்க, இன்னும் எந்திக்க முடியாமல் இருக்காங்க. அதனால் விழுந்து கிடக்க சகோதரிகளுக்கு தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் எது இருந்தாலும் உங்கள் இருதயத்தில் அதை அப்புறப்படுத்துங்க முதல்ல. ஏன்னா இஸ்ரேல் மக்கள் அதை தான் பண்ணாங்க. ஆனால் அந்நிய ஸ்திரிகளை விருத்த சேனம் இல்லாத ஸ்திரிகளை கட்டின தப்பு தான் அவங்களை அப்புறப்படுத்துகிறோம், ஆலயம் கட்டப்படட்டும், அவங்கள தூரத்தள்ளி வைக்கிறோன்னு நினச்சிட்டாங்க அந்த புருஷன்மார்களே சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் உங்கள் இருதயத்தில் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் என்னென்ன இருக்கோ, கோபம், எரிச்சல், அதுக்கப்புறம் என்னது எப்படி சொல்கிறது, அந்த விரோதம், பகை,
பாவக்காரியங்கள், இச்சையினால பார்க்குற பாவம் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி ஒதுக்குங்க. ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் தேவ சமூகத்தில் நீங்கள் உபாசம் பண்ணி அழுது புலம்பி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் இருதயங்கிற ஆலயம், அந்த ஜெப ஆலயம், இயேசு வாழ்ற ஆலயம் திரும்ப கட்டப்படுங்க. வல்லமையாக திரும்ப கட்டப்படும். நீங்கள் இழந்து போன அந்த அபிஷேகம் வல்லமையாக உங்களுக்குள்ள புதுப்பிச்சு கட்டப்படுங்க. கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு நீங்கள் உபாசம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணி பாருங்க. அவங்க அந்நிய பாஷை அபிஷேகத்தில் உள்ள ஆலயம் வல்லமையாக கட்டப்படும். ஏன்னா உங்கள் ஆலயம் எப்போவுமே கெட்டப்பட்டு அதில் இயேசு மகாராஜா அதில் எப்போவுமே என்ன செய்யணும்? வல்லமையாக ஒரு பயங்கரமான பரக்கரசிலே அவங்க இருதயத்தோட ஆலயத்தில் வாழணும். அதுதான் உங்களுக்கு மகிமை, அதுதான் உங்களுக்கு நல்லது, அதுதான் உங்களுக்கு சந்தோஷம், அதுதான் உங்களுக்கு நல்வழியில் நடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டு, அதுதான் உங்களுக்கு மகாபலனாக இருக்கும். தேவன் தான் இந்த வார்த்தையின் மூலியமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். அதனால எஸ்ரா அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த உடஞ்சி போன ஆலயத்தை திரும்ப கட்டினாங்க. உபாசம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் அதை அப்புறப்படக்கூடியதெல்லாம் காரியங்கள்லாம் அப்புறப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் ஆலயத்தை கட்டினாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் அந்த பாவம் அக்கிரமங்கிற காரியத்தை அப்புறப்படுத்திட்டு நினைச்சிங்க உங்கள் இருதயங்கிற அந்த ஆலயத்தை நீங்கள் ஜெபம் பண்ணி அழுது புலம்பி உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது அந்த ஆலயம் உங்களுக்கு கட்டாயமாக திரும்ப கட்டப்படும். ஜெப வாழ்க்கை உடஞ்சி போயிருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு அந்த ஜெப வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். அப்புறம் அபிஷேகம் உடஞ்சி போயிருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் அந்த அபிஷேகம் திரும்ப அந்த ஆலயம் திரும்ப கட்டப்படும். அதே மாதிரி உங்க நீங்க இருக்க அந்த சமுதாயத்தில் ஏதாவது ஆலயம் கட்டாம இருக்கு, இல்லைன்னா ஆலயம் பாஸ்ட் இல்லாம இருக்கு, இல்லைன்னா ஆலயம் உடஞ்சி போயிருக்கு அப்படின்னா அதுக்கும் உத்தரவாதம் பண்ணி உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அதுவும் தப்பு கிடையாது. அதுக்கும் நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஆலயத்தை கட்டதுக்கு உண்டான அந்த காரியத்தை, அந்த பண காரியத்தை, அந்த ஆளை, அந்த பாஸ்ட் எல்லாத்தையும் நியமிச்சு என்ன செய்வாங்க? உங்க இடத்துல ஆலயமே இல்லாத இடத்துல ஆலயத்தை கர்த்தர் என்ன செய்வாங்க? திரும்ப கட்டி கொடுப்பாங்க, ஆலயம் கட்டி கொடுப்பாங்க. உடஞ்சி போய் கிடக்கக்கூடிய ஆலயம், பாஸ்டே இருந்து பாஸ்ட் இல்லாம போன ஆலயத்துக்காண்டி நீங்க உபவாசம் பண்ணி அழுது புலம்பி ஜெபம் பண்ணுங்க. அப்ப கண்டிப்பா அந்த ஆலயம் கட்டப்படும். கர்த்தர் தான் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோட பேசியிருப்பாங்க. நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தர் கிருபை உங்களோட இருப்பதாக.